சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, நல்லாசிகள், ஆசீர்வாதங்கள். பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரம் ரொம்ப 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 விசேஷம். நிறைய பதிவுகள் நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. என்னுடைய பக்தர்களுக்காக, உலகம் முழுவதும் வாழக்கூடிய என்னுடைய பக்தர்களுக்காக பங்குனி உத்திரத்தின் சிறப்புகள், விரதம் இருக்கும் முறை. இந்த பங்குனி உத்திரம் 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று, வேலை வாய்ப்புகள். குறிப்பாக அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அரசு அதிகாரிகள், அரசாங்க வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், காவல்துறை அதிகாரிகள், அரசியலிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அமைச்சர் பெருமக்கள், அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே போல் ஜாபுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள். இன்னொன்று, திருமணம். இப்போ பங்குனி உத்திரத்துக்கும் வேலை வாய்ப்புக்கும் என்ன சாமி சம்பந்தம்? பங்குனி உத்திரத்துக்கும் திருமணத்துக்கும், திருமண தடைக்கும் என்ன சாமி சம்பந்தம்? இதுதான் நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். பொதுவாக விரதம் அப்படின்னு சொல்லிட்டாலே நாள் கணக்கு உண்டு. எத்தனை நாள் விரதம் இருக்கணும்? 11 நாள், 21 நாள், 48 நாள், 27 நாள், இதெல்லாம் விரதம் இருக்கும் முறை. அப்போ பங்குனி உத்திரத்துக்கு குறைஞ்சபட்சம் 18 நாட்கள் விரதம் இருப்பது சிறப்பு. 18, 21, 27, 45, 48. இதில் உங்களால் எத்தனை நாள் விரதம் இருக்க முடியுமோ நீங்கள் அத்தனை நாள் விரதம் இருக்கலாம். இதில் நான் மாலை அணிஞ்சிக்கலாமா? உடனே அடுத்தடுத்த கேள்வி வரும். நான் மாலை போட்டுக்கலாமா? நீங்கள் மாலை போடுங்க, யூனிஃபார்ம் போட்டுக்கோங்க, இதெல்லாம் உங்களுடைய இஷ்டம்தான். ஆனால் விரதம் இருக்க வேண்டும். நீங்கள் மாலையே அணியலைனாலும் விரதம் மட்டும் இருக்கேன். விரதம்னா என்ன இருக்கணும்? ஒரு பொழுது இருக்க வேண்டும். காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் எதையுமே சாப்பிடக்கூடாது. வெறும் பச்சை தண்ணி தான். நான் பால் குடித்தேன், பூஸ்ட்டு குடித்தேன், ஹார்லிக்ஸ் குடித்தேன் அப்படின்லாம் என்கிட்ட கதை சொல்லக்கூடாது. டீ குடித்தேன், காப்பி குடித்தேன். வெறும் வயிற்றில் இருக்கணும். இருந்து 9 மணிக்கு முருகப்பெருமானுக்கு ஆராதனைகள் செய்வித்து, ஏதேனும் முருகர் கோவில் போய் சுற்றி வந்துட்டு, அதுக்கப்புறம் ஏதேனும் ஒரு ஆகாரம் அதை எடுத்துன்னு ஒரு பழம் சாப்பிட்டுட்டு, மதியானம் ஒரு உணவு, அதோட ராத்திரி ஒன்றுமே சாப்பிடக்கூடாது. ஒரு வேளை உணவு தான். அதுக்கு பேர் தான் ஒரு பொழுது. அப்போ விரதம் இருக்க வேண்டும். விரதம் 18, 21, 27, 45, 48 இதில் ஏதேனும் ஒரு வரிசையில் நீங்கள் விரதம் இருக்கலாம். மாலை போடணும்னு அவசியம் இல்லை. இதில் பங்குனி உத்திரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, 12 மாதங்களில் கடைசி மாதம், நிறைவு பகுதி, நிறைவான மாதம்னா அது பங்குனி. இது பங்குனியில் தான் ரொம்ப விசேஷம். அப்போ பங்குனி உத்திரம் தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்த மாதம். அகஸ்தியர் ரொம்ப தாழ்ந்து போச்சு அப்படிங்கிறதால அகஸ்தியரை நீ போ, தென்பக்கம் போ, பொதிகை மலைக்கு போன்னு சிவபெருமான் அனுப்பி வச்சு திருமண காட்சி கொடுத்த அற்புதமான மாதம் எந்த மாதம்னா இந்த பங்குனி மாதம்தான். அதே போல் முருகப்பெருமான் சூரனை போரிலே வென்று தேவசேனாவை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த பங்குனி மாதம்தான். சஷ்டியில் போர் முடிஞ்சு உத்தரத்தில் தான் கல்யாணம் பண்ணுறார். அப்போது அதுவும் திருமணம் சம்பந்தப்பட்டது தான். அப்போது திருமண தடைகள் விலக வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், குறிப்பாக செகண்ட் மேரேஜுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ அன்பர்கள் 2ஆம் திருமணத்திற்காக, பொண்ணுலாம் பார்த்தீங்கன்னா 40 வயசு 35 வயசில் செகண்ட் மேரேஜுக்காக காத்திருக்கிறாங்க. அது நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான். ஏன்னா நிறைய நம்மகிட்ட மேட்சிங் வருது. நம்ம நிறைய பேருக்கு அதை பொருத்தம் காமிச்சு கொடுக்குறோம். இங்கே ஒரு மாப்பிள்ளை இருக்காங்கம்மா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விடுறோம். அதனால் நிறைய வழி காமிச்சு விடுறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது திருமண தடைகள் விலகும் பங்குனி உத்திரம். அப்போ முருகப்பெருமானுக்கு திருமணம் நடந்தது இந்த உத்திரத்தில் தான். எல்லாத்துக்கும் மேலே அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரனுக்கு திருமணம் நடந்ததும் எங்கெங்க? இந்த பங்குனி உத்திரம் தான். பொதிகை மலையிலே திருக்காட்சி கொடுத்தது திருக்குற்றாலத்தில் பூரத்தன்னைக்கு திருக்கல்யாணம். அங்கே மேலே செண்பக மலையில் உத்திரத்தன்னைக்கு திருக்காட்சி. அகஸ்திய பெருமானுக்கு உத்திர நட்சத்திரத்தில் தான் சுவாமி திருமண காட்சி கொடுக்குறார். அப்போ திருமண சம்பந்தப்பட்ட எல்லா தடைகளும், அல்லது திருமண உறவுகள், பந்தங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த எல்லா தடைகளும் விலகி தம்பதிகள் 2 பேருக்கும் நல்ல ஒற்றுமை,
கணவர் சரியாக பேச மாட்டேங்கிறாரு, மனைவி சரியாக நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, பாசமாக இல்லை, அடாப்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. இந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு விரதம் நம்ம பங்குனி உத்திர விரதம். அப்போ திருமணத்துக்கு சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ வேலை வாய்ப்புக்கு பார்ப்போம். நான் சொன்ன அரசு அதிகாரிகள், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், அப்புறம் அரசாங்க வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், பொதுவாக வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், வேலை வாய்ப்பு வேணும், எனக்கு 3 மாதமாக வேலை இல்லை, 4 மாதமாக வேலை இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவர்கள்லாம் கூட இந்த பங்குனி உத்திரத்திற்கு மாலை அணிந்து நீங்கள் விரதம் இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக வேலை கிடைக்கும். சார், இந்த நட்சத்திரம் அவ்வளோ சிறப்பான நட்சத்திரம். உத்திரம் யாருடைய நட்சத்திரம்? ஐயப்பனுடைய ஜென்ம நட்சத்திரம். ஐயப்பன் பிறந்தது இந்த உத்திரத்தில் தாங்க பிறந்தார். இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் தான் ஐயப்பன் பிறந்தார். ஆகினால அற்புதமான ஜென்ம நட்சத்திரம் ஐயப்பனுடைய நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம். சரி, அதே போல் முருகப்பெருமானுக்கு உரியது. இன்னும் சொல்லப்போனால் சூரியனுடைய நட்சத்திரம். உலகத்திற்கெல்லாம் கிரகத்துக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம். உத்திரம்னா என்னங்க? அந்த மொத்த வீட்டையும் அந்த ரூஃபையே தாங்கக்கூடிய பில்லர். தளம் போடுறாங்கள்ல, அந்த தளத்தில் எனக்கு உத்திரத்தை நடுவில் அந்த காலத்தில் பனை மரம் போடுவாங்கல்ல, கருங்காலி மரம் போடுவாங்க. அதுதான் டோட்டல் அந்த தளத்தையே தாங்கி பிடிக்கும். அதுக்கு பேர் தான் உத்திரம்னா தாங்கி பிடித்தல், காப்பாற்றுதல், ரட்சித்தல் அப்படின்னு பேர். அப்போது உத்திர நட்சத்திரம் சூரியனுடையது. அப்போ நீங்கள் ஒரு அரசியல் தலைவர்களாக இருக்கலாம். இப்போ கூட நம்ம கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்க, அவங்க தான் அந்த உத்திர பூஜையை எடுத்து செய்கிறாங்க, ஐயப்பனுக்கு ஹோமம். அப்போ ஒவ்வொருத்தரும் கூட நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம். அப்போ நீங்கள் கூட அந்த மாதிரியான வழிபாடுகளை எடுத்து செய்யலாம். சாமி, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள், எனக்கு உத்திரத்தில் நீங்கள் வேலை கிடைக்கணும், கொஞ்சம் பண்ணி கொடுங்க, எனக்கு பதவி கிடைக்கணும். இந்த மாதிரி உங்களுடைய ப்ரேயர்ஸ், உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு வழிபாடுகள் விரதம் இருந்து யாகங்கள் செய்வீர்களேயானால் நினைச்ச காரியம் வெற்றி பெறும். உடல்நிலையாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். தொடர்ந்து வீண் செலவு வந்துக்கிட்டே இருக்குது, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எனக்கு இது பண்ணி கொடுங்கன்னா நிச்சயமாக பங்குனி உத்திர விரதம் அவ்வளோ சிறப்பு. அப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதோடு மட்டுமல்ல, அந்த உத்திரத்தன்னைக்கு கார்த்தால கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை வலம் வந்து 21 சுற்றி வந்து 21 தீபம் ஏற்றி முருகப்பெருமான அபிஷேகம் பார்த்து, அலங்காரம் பார்த்து, தீபாராதனை பார்த்து, அர்ச்சனை செய்து அந்த பிரசாதத்தை வாங்கி அந்த பங்குனி உத்திர விரதத்தை நீங்கள் முடிக்க வேண்டும். அதே போல் குடும்ப கஷ்டங்கள் விலகுவதற்கு வீட்டிலேயே முருகப்பெருமானுக்கு அன்றைக்கி எப்படி நம்ம ஆடிக்கிறதுக்கு ஒரு மாவிளக்கு ஏற்றுறோமோ, இதை துளிர் மாவுன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி காலம்பரை இருந்து உரலில் இடித்து பச்சரிசியை ஊற வச்சு இடித்து அதில் வெல்லமும் அப்புறம் நெய்யும் கலந்து அதில் தீபம் போடுவாங்க. துளிர் மாவு போடுறதுன்னு சொல்லுவாங்க. அப்போது குடும்பத்தில் வீட்டு பெண்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் வீட்டில் என்ன செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னாக்கா, மாவிளக்கு மாவு போட்டு அல்லது 2 தேங்காவில் நீராஞ்சன விளக்கு போட்டு முருகப்பெருமான் படம் வச்சு வழிபாடு செய்வீர்களே ஆனால் குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் விலகும். ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, இந்த பங்குனி உத்திரம் எல்லா வகையிலும் சிறப்பு. உங்களுடைய பிரார்த்தனை என்ன, உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை மனசில் கையில் எடுத்துண்டு அதன் பிரகாரம் வழிபாடு செய்யுங்கள். பங்குனி உத்திரம் ஒரு அரிய வாய்ப்பு என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.